வாக்குரிமையை பறிக்கும் ஆபத்து வாசல் தேடி வந்துவிட்டது என எஸ்ஐஆர் குறித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பினார். சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கான படிவங்களிலேயே ஏகப்பட்ட குழப்பங்களும் குளறுபடிகளும் இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கணக்கீடு படிவத்தை கவனமுடன் நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு உதவி எண்ணையும் அறிவித்தார். எஸ்ஐஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். இதோ எனக்கு கூட இந்த எனுமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க. உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நேரம் வந்து சேர்ந்துருக்கும். இதில் முதல்ல நம்முடைய விவரங்களை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் என்றும் கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் பேரா? சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும். இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. எஸ்ஐஆர் தொடங்க நாளிலிருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினரும் நிறைய பிரச்சனைகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிஎல்ஓக்கள் வர்றதில்லை, வந்தாலும் போதிய அளவு கணக்கீட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்லை. ஒரு நாளைக்கு 30 படிவங்களுக்கு மேலே தர்றதில்லை. இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க? வாங்கினா வேலை முடிஞ்சுதா? அதுவும் இல்லை. அதை கடினமயமாக்கி ஒரு டிசம்பர் 7ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். போகிற போக்க பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தோணுது. திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது போல் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க நச்சம் இதன் மூலம் உறுதியாகுது. அதை தடுக்கணும்னா உங்கள் பகுதிக்குரிய பிஎல்ஓ யாருன்னு கேட்டு அவர்கிட்ட இருந்து கணக்கீட்டு படிவத்தை வாங்கி சரியாக நிரப்பி திரும்ப சமர்ப்பிக்கணும். அதுக்கான ஒப்புகை சீட்டையும் மறக்காமல் வாங்கணும். இதுதான் உங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும். கழக நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய 806542 200220 என்ற, மறுபடியும் சொல்கிறேன், 806542 200220 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம்.